சமீபத்திய நீயாதானா நிகழ்ச்சி இணையத்தில் பெரும் விவாத பொருளாக மாறினதோட அதில் நாய் நல ஆர்வலர்களாக வந்தவங்களை கடுமையாக விமர்சிக்க வச்சிருக்கு. அடுத்தடுத்து பிரபலங்கள் வீடியோ மூலமாக தன்னிலை விளக்கத்தை கொடுத்துட்டு வர அதோட பின்னணியை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தெருநாயே இருக்கக்கூடாது, அதனை முதல்ல அப்புறப்படுத்துங்கன்னு கோபத்தோட குரல் ஒரு பக்கம். நாயும் ஒரு உயிர்தான், அதனை சரியா பராமரிக்க வேண்டும்னு ஆதரவு குரல் மறுபக்கம். இப்படி கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தெருநாய்கள் தொடர்பான செய்தி ஆல் இண்டியா அளவுல ஹாட் டாபிக்கா இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமா பொதுமக்களை தெருநாய் அச்சுறுத்தி வருதுங்க. அதிலும் சமீப காலமா நாய்கள் துரத்தி துரத்தி கடிக்கிற சம்பவம்லாம் பார்க்கும்போதே பதற வைக்குது. இது தொடர்பான வழக்கு விசாரிச்ச உச்சநீதிமன்றம் டெல்லியில குடியிருப்பு பகுதிகளில் இருந்து தெருநாய்களை அப்புறப்படுத்தி காப்பகத்துல அடைங்கன்னு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சது உச்சநீதிமன்றம். இதுக்கு நாய்கள் நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு சென்னை உட்பட பல்வேறு நகரங்கள்ல போராட்ட பேரணி நடத்தினாங்க. இப்படி இருக்க இதையே ஒரு டாபிக்கா வச்சு தனியார் சேனல்ல பிரபலமான நீயா நானா ஷோல ஒரு டிபேட் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் தெருநாய் வேண்டாம்னு சொல்றவங்களும், இன்னொரு பக்கம் தெருநாய்களுக்கும் இங்கு வாழ உரிமை இருக்குன்னு அமர்ந்து கடுமையா விவாதம் பண்ணாங்க. இதுல பலர் பேசினத தனித்தனியா பிரிச்சு சோசியல் மீடியாவுல பலர் பதிவிட ஒவ்வொன்னும் வைரல். குறிப்பா நாயினால உயிரிழப்பே நேர்ந்தாலும் சிலர் அது பற்றி பேசும்போது மனிதாபிமானமே இல்லாம பேசினதாகவும் விமர்சனம் எழுந்திருக்கு. இதுல ஹைலைட்டா வடவா கோபி பேசும்போது, நைட்டு 9 மணிக்கு புதிய தெருவுக்கு போனா நாய் கடிக்கத்தான் செய்யும், அதனால அங்க போனா பாதுகாப்போட தான் போகணும்னு பேசினது கிண்டல். அதனால அங்க போனா பாதுகாப்போட தான் போகணும்னு பேசினது கிண்டல், கேலி, விமர்சனத்திற்கு வித்துட்டுச்சு. இதனால கடுப்பான கோபி, நான் பேசினத முழுசா ஒளிபரப்பாம கட் பண்ணி ஒளிபரப்பி இருக்காங்கன்னு வீடியோ போட்டிருக்காரு. எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட்